பேர்னஹாவனில் 56 பிள்ளைகளுக்கு இடம் இருக்கின்றது. இங்கு பிள்ளைகள் வயது அடிப்படையில் பிரிக்கப்பட்டுள்ளனர். இங்கு 3 சாதாரண பிரிவுகளும் ஒரு பாசை சம்பந்தமான பிரிவும் இருக்கின்றது. பேர்னஹாவனில் 4 பயிற்றப்பட்ட பராமரிப்பாளர்களும் 5 உதவி பராமரிப்பாளர்களும் உள்ளனர். பயிற்றப்பட்ட பராமரிப்பாளர் ஆவதற்கு 3.5 வருடம் கல்வி பயில வேண்டும். அதனால் அவர்கள் பிள்ளைகளின் அபிவிருத்தியிலும் மிகுந்த அனுபவம் உடையவர்களாயிருக்கின்றார்கள். டெனிஸ் மொழி பேசாத வேறு மொழி பேசும் பிள்ளைகள் வாரத்தில் 1 முறை அல்லது 2 முறை பாசை படிப்பிக்கப்படுகின்றார்கள். ஒருவருடைய வயதிற்கேற்ப டெனிஸ் மொழி அறிவு இருப்பது ஒரு நல்ல அத்திவாரமாகும். அது எதிர்காலத்தில் பெரிய படிப்பு படிப்பதற்கு உதவியாக இருக்கும் என்பது எமது கருத்து ஆகும். டெனிஸ் மொழியின் சுழிவு நெளிவுகளில் பயிற்றப்பட்டு தராதரம் பெற்ற இருவர் பிள்ளைகளுக்கு மொழியை கற்பிக்கின்றனர். எம்மிடம் எஸ்கிபோ என்ற பெயரில் ஒரு கொலனிகேவ இருக்கின்றது. பிள்ளைகள் அங்கு சென்று அந்த சிறந்த சுற்றாடலில் விளையாடி மகிழ்வர். பராமரிப்பு நிலையத்தில் சிறந்த நாளை ஏற்படுத்த அவசியமாக இருப்பது பராமரிப்பாளர்கள் பிள்ளைகளின் ஆடைகளை மாற்றுவதற்குரிய வாய்ப்பு இருக்க வேண்டும் என்பதே ஆகும். பிள்ளை தண்ணீர் குட்டைகளில் அலைந்து விளையாடும் போது உடுப்புகள் நனைய வாய்ப்புண்டு. பேர்னஹாவனில் மாற்று உடுப்புகள் இல்லை. அதனால் நீங்கள் பிள்ளைகளுக்கு மாற்று உடுப்புகளை தந்து உதவும் பட்சத்தில் அது பிள்ளைக்கு ஒரு நல்ல நாளை ஏற்படுத்த உதவியாய் இருக்கின்றது. மாற்றுடைகளை காலநிலைக்கேற்ப தந்துதவும். உதாரணம், பனிகாலத்தில் வெப்பம் தரும் உடுப்புகளே உகந்தவையாகும். ஆடைகள் சரியான அளவுடையதாக இருக்க வேண்டும். அவை உள்ளேயும் வெளியேயும் விளையாடக்கூடிய இதமானவையாகவும் இருக்க வேண்டும். உடுப்புகள் சரியான அளவானதாக இருப்பதைப் போல் வேறொன்றும் இல்லை. நீங்கள் உங்கள் பிள்ளைக்கு தேவையான பேம்பர்ஸ் கொண்டு வருதல் வேண்டும். எம்மிடம் பேம்பர்ஸ் இல்லை. நீங்கள் பிள்ளையை கையளிக்கும் போது பராமரிப்பாளர்களுக்கு வணக்கம் கூறவும். காரணம், உங்கள் பிள்ளை பேர்னஹாவுக்கு வந்தது பற்றி பராமரிப்பாளருக்கு தெரிவிக்க வேண்டும் என்பதே ஆகும். பேர்னஹாவன் ஒரு குறிப்பிட்ட நேரம் திறந்து ஒரு குறிப்பிட்ட நேரம் மூடப்படும். நீங்கள் பராமரிப்பாளர் மூலமாக இது பற்றிய விவரங்களை அறிந்து கொள்ளலாம். அதிக நேரம் பிந்தி உங்கள் பிள்ளையை இங்கே கையளித்தல் ஆகாது. வருத்தக்கார பிள்ளையை பேர்னஹாவனுக்கு அனுப்பக்கூடாது. பிள்ளையின் போக்கு வழமைக்கு மாறாக இருந்தால் இது பற்றி எம்மிடம் தெரிவிக்கவும். இதனால் நாமும் பிள்ளையிடம் மேலதிக கவனம் செலுத்த முடியும். நித்திரை குறைவு, சாப்பிடாதிருத்தல் அல்லது மன உளைவு என்பவை இதற்கு காரணமாக இருக்கலாம். போயிட்டு வாரன் என்று சொல்வது உமக்கும் பிள்ளைக்கும் ஒரு சங்கடமான நிலையாகும். ஆனால் இது ஒரு சாதாரண நிகழ்வேயாகும். போயிட்டு வாரன் என்பது உமக்கு கஷ்டமாக இருந்தாலும் கூட உடனே அந்த இடத்தை விட்டு அகல்வது முக்கியமாகும். இதன் மூலம் உங்கள் பிள்ளை பராமரிப்பாளரிடம் நெருங்கி பழக முடிகின்றது. நீங்கள் போனதும் நாம் உங்கள் பிள்ளையை சீராட்டி பராமரிப்போம் என்பதை அறிந்து கொள்ளவும். காலையில் நீங்கள் பிள்ளையை கையளித்துவிட்டு போகும் முன்
எப்போது உங்கள் பிள்ளையை வீட்டுக்கு கூட்டிச் செல்வீர்கள் என்பதனை பராமரிப்பாளருக்கு தெரியப்படுத்தவும். வேறு ஒருவர் உங்கள் பிள்ளையை வீட்டுக்கு கூட்டிப் போவதாயின் அதனையும் தெரிவிக்கவும். Hvis du ser en krokodille i dit badekar, skal du ikke være bange, for den er så rar. Hvad er det der? Ej, se den. Skal du finde den der? Prøv at kigge. Kan Michel fik den her? Vigglad fik våde tær, og derfor slog hun bankeslag på sneglen.